ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகுதுங்க. ட்ரெண்ட் ஆகுது, ஃபால் ஆகுது. இந்த ஃபால் ஆகிற ட்ரெண்டை நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்து இது வந்து பேசிட்டோம். இருந்தாலும் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஃபால் ஆச்சு. அதை தொடர்ந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஃபாலு, அதை தொடர்ந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஃபால். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு இந்த மாதிரி தாங்க ஆரம்பிக்கும். ஃபாலு சின்னதாக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் நல்லா பெருசாகும். இந்த நல்ல பெருசானதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே போகும்போது மேக்ஸிமம் இதுக்கு கீழே வந்து போகாதுங்க. மேக்ஸிமம் அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ என்ன நடக்கும்? இந்த ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு ப்ரைஸு கீழே வரும்போது மேக்ஸிமம் இந்த லெவலை கட் பண்ணாமல் என்ன பண்ணும்? ஒன்று இந்த லெவல் வரைக்கும் வரும், இல்லைனா இந்த லெவலுக்கு வராமலேயே இங்கேருந்து கூட போயிடுங்க. ஸோ நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, உடனே நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட்டுக்கு போங்க. அதில் இந்த மாதிரி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்லேயோ இல்லைனா ஏறிக்கிட்டு மேலே போகிற மார்க்கெட்லேயோ ட்ரெண்டை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி போகிறான் பார்த்தீங்களா, நீங்கள் வேறு சார்ட்டில் போய் செக் பண்ணும்போது பிரேக் ஆகி இப்படி போயிருந்துருப்பான் ட்ரெண்டுக்கு அப்புறமா. அந்த பிரேக் ஆகி போகிற இடத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது நடந்துருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா அப்படியே இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சார்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு சார்ட், இன்னொரு டைம் ஃப்ரேம்லாம் பிரச்சனையே இல்லைங்க. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? நேற்றைக்கு வந்து என்ன வந்து பேசணும் அப்படின்னா, இந்த இடத்த கட் பண்ணவே விட 95% கட் பண்ண மாட்டான். ஒரு வேளை கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக கீழே போவான். அதாவது இங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வர்றது வந்து இவ்வளோ தூரம் வந்தது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது. ஒரு வேளை இங்கேருந்து கீழே போனால் கூட இவ்வளோ தான் போகும். அந்த தூரத்தை நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா கீழே வர 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 தூரம் கம்மியாகும். அப்படின்னாலே நீங்கள் வந்து பையர்ஸ் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா வந்து மேலே போய் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போயிடுவான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சும்மா வேறு சார்ட் எடுத்து நீங்கள் வந்து பாருங்களேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். சரி, இப்போ என்ன நடக்கணும் அடுத்து? இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும், 95% எடுத்துட்டான். நேற்றுக்கே வந்து இங்கே வந்துட்டான். அதாவது முந்தா நேற்றுக்கு வந்தால், நேற்று மார்க்கெட் லீவு. இன்றைக்கி வந்து ஆரம்பமே இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கு, திரும்ப ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு, திரும்ப இன்றைக்கும் வந்து அதை வந்து காமிச்சிருக்கிறான் அதே இடத்துல. அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் என்ன ஆகிருக்குது, சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு, பவுன்ஸ் ஆகி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்து திரும்பவும் கூட மேலே போயிட்டு இருக்கான். இப்போ என்னென்னா, இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான். இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னுங்களா? இந்த பாக்ஸ் பேட்டர்ன் எப்போவுமே வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக போவான். மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். அப்போ நம்ம மண்டேலேருந்து நம்ம அடுத்த வாரத்தில் கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் வேகத்தை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா, மேலே போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இந்த கேண்டலில் மேலே வரணும், மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, 52,000, அப்புறம் 2,500, அப்புறம் 53,000. இது நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று இங்கேருந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ கீழே வந்தது மேலே போச்சு, கீழே வந்தது மேலே போயிட்டு ஒருவேளை திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாதி தூரத்துலேருந்து இப்படி போகலாம், இல்லைனா முழுசாகவே கீழே வந்துட்டு கூட போகலாம். இது என்னது? நம்ம பேட்டர்ன். ஸோ நம்ம பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு அது கூட இருக்குது. ஸோ 2 விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 2,000, 2,500, 53,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகமாக போயிடுவான் அப்படின்னு. அப்படி ஒருவேளை வேகமாக போகலை, அடுத்த வாரமும் வந்து அப்படியே வந்து பொறுமையாக போயிட்டு இருக்கானா
ரிஜெக்ட் ஆகிறான் அப்படின்னா நம்ம பேட்டர்ன். ஸோ கீழே வந்தானா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துக்கு வந்தானா கண்ணை மூடிட்டு பை பண்ணுவீங்க சப்போர்ட்டுக்கு. சரியா? சரி, ஓகே, ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 ஹவரில் நம்ம வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணுவோங்க. 1 ஹவரில் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ் போயிடுவோம். என்ன தான் நம்ம அனலைசிஸ் பண்ணாலும் சரி, இப்படி போவான், அப்படி போவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், என்ன பண்ணாலும் சரி, 5 மினிட்ஸில் வந்து அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம பயாஸ் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா, சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா தைரியமாக பை பண்ணுவோம், அப்புறம் வெயிட் பண்ணுவோம்.